ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டு எனக்கு அந்த ரெமெடி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிப் மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் வந்துட்டு நல்லா வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு 20 rupees நோட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 20 rupees நோட் இப்போ நிறைய இந்த க்ரீன் கலர்ஸில் வந்துட்டு வருது. ஸோ அந்த 20 rupees நோட்டை நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சு அதை வந்து நல்லா மெடிடேட் பண்ணி சாண்ட் பண்ணி எனக்கு வந்து நிறைய வந்து பணவரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அந்த பணத்துக்கிட்ட சொல்லி அதில் வந்து பச்சை கற்பூரம் தூவுறது, கிராம்பு வைக்கிறது, ஸோ வந்து ஜவ்வாது மேலே வந்துட்டு தூவுறது, அப்புறம் நம்ம விநாயகருக்கு வைப்போம் இல்லையா கண்ணு, ரெட் கலர்ல இருக்கும், ஸோ அது வந்து கிரீன் கலர்லயும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மணி வந்து அந்த காசு மேல ரெண்டு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வச்சு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பச்சை கலர் அந்த பாக்ஸுக்கு மேல வந்துட்டு ஒரு பச்சை கலர் பட்டு துண்டா இருக்கலாம், இல்லை பச்சை கலர் துண்டு எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதில் அந்த நோட்டை வச்சு நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் அந்த 20 rupees கையில் கிடைக்குதோ நீங்கள் அந்த 20 rupees வச்சு நீங்கள் மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேட் பண்ணுறீங்களோ, உண்மையாக நேர்மையாக பண்ணுறீங்களோ, இந்த பக்கம் உங்களுக்கு அதே மாதிரி 2000, 20,000, 2 lakh அந்த மாதிரியான உங்களுக்கு பண வரவு இருக்கும். லைக் நான் சொல்கிறது ஜீபூம்பா கிடையாது, இது வச்சா இது கிடைக்கும் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது ஏதான ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு 2 lakhs வர வேண்டியது அது வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பணங்களை நீங்கள் அந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே வச்சு தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா எடுத்து அதை வந்து செலவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 20 rupeesக்கு வந்துட்டு வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.